Good morning to all. BSc Second Year Catering, Nutrition and Food Science. இந்த பேப்பரில் யூனிட் 1 பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன், வாட் இஸ் இட் அண்ட் ஒய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? இதோட டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் நியூட்ரியன்ட்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, ஹெல்த், நியூட்ரியன்ட்ஸ், நியூட்ரியன்ஸில் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன், அண்டர் நியூட்ரிஷன், ஓவர் நியூட்ரிஷன் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். All the three terms health, nutrients and nutrition are interdependent. இந்த ஹெல்த், நியூட்ரியன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்மளோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அதுக்கு ஊட்டச்சத்து தேவை, அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கா நமக்கு, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. Nutrients provide nutrition to keep us healthy. How to stay healthy? The ultimate nutrition guide ஒரு 6 essential nutrition கொடுத்துருக்காங்க. 6 essential nutritions. Number 1, fats, minerals, water, vitamins, proteins, carbohydrate. Again, I'm telling fats, minerals, water, vitamins, proteins and carbohydrates. These 6 are essential nutritions. இது 6ம் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோமா டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், ஹெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்குறோம் தெரிஞ்சவங்கள, அவங்கள பார்த்தோன்னே நம்ம கேட்கக்கூடிய மொதல் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? வணக்கம் சொல்லுவோம். அடுத்து நலமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஃபஸ்ட்டு நம்ம விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணையே எது தான்? நலம், உடல் நலம், ஹெல்த்தை பற்றி தான் கேட்குறோம். ஹெல்த் சிக்னிஃபைஸ் த எபிலிட்டி டு டீல் வித் ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் ஸ்ட்ரெஸ். உடல், உயிரியல், உளவியல், சமூக அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய திறனை குறிக்கிறது தான் ஹெல்த். எல்லாம் நம்ம சமூகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா நமக்கு நல்ல உடல் நலம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டெஃபினிஷன் ஆஃப் த ஹெல்த். த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. நம்ம நல்லா இந்த வேர்டை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். WHO நியூஸில் என்ன சொல்கிறாங்க? இப்போ இருக்க COVID-19 இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் WHO என்ன வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நம்ம நிறைய பேர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஓகே, இப்போ அந்த WHO என்ன சொல்கிறாங்க ஹெல்த்தை பற்றி அப்படின்னா, ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் merely the absence of disease and infirmity. ஃபிசிக்கல், மென்டலாக அண்ட் சோசியல் வெல்பீயிங்காக இருக்கிறது தான் குட் ஹெல்த். அது உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் நல்லா இருக்கிறது தான் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் ஹெல்த்? பீயிங் ஹெல்த் இஸ் வே more than just being physically fit or absence of disease. We can recognize disease only when we feel or see any symptoms. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறத விட எப்படிலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம எந்த அறிகுறியை உடம்புல ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டெப் எடுத்துக்கிறோம்.
என்ன ப்ராப்ளம், நமக்கு என்ன பண்ணுது, அப்போ மற்ற நேரத்தில் நம்ம கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. அப்படிலாம் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கிறது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். அப்போ தான் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் எப்பயுமே நம்ம கொஞ்சம் கான்சியஸாக நம்மளை நம்ம கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. Many of times we are good to do walks and we think that we are fit or healthy, but actually we are not. எப்பயுமே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், we are fit, we are healthy, இதை மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிறோம். Nowadays mental, physical and social illness is on top. ரொம்ப டாப்பில் இருக்குது. சோசியல் இல்னஸ், மென்டல் இல்னஸ், ஃபிசிக்கல் இல்னஸ், இது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வாட் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு பீயிங் ஹெல்த்தி? வாட் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு பீயிங் ஹெல்த்தி? With nutrients, our surroundings and environment, physical activities and self-satisfaction are also contributing to being healthy. ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றுப்புறம், சுற்றுச்சூழல், நம்மளோட உடல் செயல்பாடுகள், நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட சுய திருப்தி, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதுக்கு முக்கியமாக பங்காற்றுது. Nutrients are compounds in foods essential to life and health, providing us with energy, the building blocks for repair and growth and substance necessary to regulate chemical process. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்புறம் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான உணவுகள், அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், இது எல்லாமே நமக்குரிய எனர்ஜி, ஆற்றல், நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஃபால்ட், ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, அந்த சப்ஸ்டன்ஸ் நெசசரி டு ரெகுலேட் கெமிக்கல் ப்ராசஸ், அதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையான ரசாயன முறைகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, வழங்குது நம்ம ஹெல்த். நமக்கு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஒரு சில பேசும்போது கேட்டிருப்பீங்க, எனக்கு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்போ என்ன, அவங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த செல்களே அவங்களுக்கு அதுவே புதுப்பிச்சிக்கக்கூடியத தன்மையாக மாறிடும். அந்த மாதிரி நல்ல ஃபுட் சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்ப் ஆஃப் த நியூட்ரியன்ட்ஸ், இதை பார்க்க போகிறோம். A nutrient is a substance used by an organism to survive, grow and reproduce. Different types of organisms have different essential nutrients. ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றது ஒரு உயிரினம் உயிர் வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது, ஊட்டச்சத்து. பல்வேறு வகையான உயிரினங்கள் வெவ்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ணியிருக்கு, அதுங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு அந்த உயிரினத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறது. சர்வை பண்ணுறதுக்கும், உயிர் வாழ்கிறதுக்கு, அப்புறம் வளர்கிறதுக்கு, ரீப்ரொடியூஸ் இனப்பெருக்கத்துக்கு செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன வேணும், ஊட்டச்சத்து அப்படின்றது கண்டிப்பாக வேணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம், அப்போ பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து வெவ்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ், நம்ம எசென்ஷியல் நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தோம், 6 பார்த்தோம். 6 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். ஃபேட்ஸ், மினரல்ஸ், வாட்டர், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
இந்த 6 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம ஆரோக்கியமான மனிதனாக உயிர் வாழ முடியும். அதே போல் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சிது அப்படின்னா அது நல்லா வாழ முடியும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ். Nutrients are classified in two categories, macronutrients and micronutrients. Nutrients are classified into two categories. One is macronutrients, another one is micronutrients. Macronutrients. Macronutrients are consumed in relatively large amounts. Macronutrients are used primarily to generate energy or to incorporate into tissues for growth and repair. மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ் அப்படின்றது முதன்மையானது. மேக்ரோனா நிறைய, மைக்ரோ அப்படின்னா கொஞ்சமாக. இப்போ இந்த மேக்ரோநியூட்ரியன்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ். எந்த ஃபுட்லெல்லாம் இதெல்லாம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் நம்மளால். மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ் இது பெரிய அளவில் நுகரப்படுகிறது. இந்த மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ் முதன்மையான ஆற்றலை உருவாக்க, அதே மாதிரி வளர்ச்சி, அது ஏதாவது ரிப்பேர்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திசுக்கள்லேயே என்ன பண்ணும், அந்த பழுதை நீக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் அப்படின்றாங்க. மேக்ரோனாவே நமக்கு நல்லா தெரியும், இட்ஸ் எ லார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு. அதே மாதிரி அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைமரிலி டு ஜென்ரேட் எனர்ஜி, நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கவும், அதே நேரத்தில் இன்கரப்டட் இன்டு டிஷ்யூஸ் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர். அந்த வளர்ச்சி பழுதாகுது, ஏதோ ஒரு வளர்ச்சியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடம்புல அப்படின்னாக்க அந்த திசுக்களில் அதை பழுதை நீக்கிறதுக்குரிய வளர்ச்சிதை மாற்றமாகவும் பயன்படுது. இதுக்கு முக்கியமாக 3 சொல்கிறாங்க. மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ் என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். இது 3 தான். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது 3 மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ். இந்த மேக்ரோநியூட்ரியன்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் எந்த ஃபுட்டெல்லாம் ரிச்சாக இருக்குது அப்படின்னா பாஸ்தா, ரைஸ், சர்ல்ஸ், பிரெட், பொட்டேட்டோஸ், மில்க், ஃப்ரூட், சுகர். இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். அன்றாட லைஃப்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், இது எல்லாமே சாப்பிட முடியக்கூடிய உணவுகள். பாஸ்தா, ரைஸ், சர்ல்ஸ், பிரெட், பொட்டேட்டோஸ், மில்க், ஃப்ரூட், சுகர். கார்போஹைட்ரேட்டுக்குரிய என்னென்ன உணவுகள்? சர்ல்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஃப்ரூட்ஸ் இருக்குது, பொட்டேட்டோஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த பவர் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ். இது எல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ். என்னென்னலாம் உண்டு? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். அடுத்து மேக்ரோநியூட்ரியன்ட்ஸில் கார்போஹைட்ரேட் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ப்ரோட்டீன்ஸ், செகண்ட் ஒன். ப்ரோட்டீன்ஸ்னால் அதில் எதெல்லாம் ப்ரோட்டீன்? நல்ல ப்ரோட்டீனாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மீட், டைரி, லெகுமஸ், நட்ஸ், சீ ஃபுட் அண்ட் எக்ஸ். இது எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு. எல்லாமே நிறைய பேர் சாப்பிடுவீங்க நம்புகிறேன். எல்லோரும் சாப்பிடுவீங்க. இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. எல்லாமே ப்ரோட்டீனுக்குரிய பொருட்கள். மீட், டைரி, லெகுமஸ், நட்ஸ், சீ ஃபுட் அண்ட் எக்ஸ். லாஸ்ட் ஒன் ஃபேட்ஸ். மேக்ரோநியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட் பார்த்துருக்கோம், ப்ரோட்டீன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேட்ஸில் என்னென்னலாம் இருக்குது? ஆயில்ஸ், பட்டர், மார்கரின், நட்ஸ், சீட்ஸ், அவகேடோஸ்,
and olives, meat and seafood. ஃபேட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபேட்ஸில் நியூட்ரிஷன் எதுலெல்லாம் நல்லா அதிகமான ஃபேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சீட்ஸ், ஆலிவ்ஸ், அவகேடா, ஆலிவ் ஆயில், பீனட் பட்டர், நட்ஸ், ஃபாஸ்டி ஃபிஷ், எல்லாத்துலேயும் அதிகமான ஃபேட்ஸ் இருக்குது. இதில் குட் ஃபேட்ஸ் இருக்குது, பேட் ஃபேட்ஸ் இருக்குது. நம்ம இப்போதைக்கு ஃபேட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அதோட வேரியேஷன் என்னென்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ். Micronutrients are needed in smaller amounts. They have subtle biochemical and physiological roles in cellular process, like vascular function, nerve condition, like vascular functions, nerve conduction. Micronutrients ஸ்மாலர் அமௌண்ட், அதிலே பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுது, கொஞ்சமான சத்து, நுண்ணுயிரி சத்து நமக்கு தேவைப்படுது. செயல்முறையில் நுட்பமான உயிர் வேதியியல் மற்றும் உடலியல் பாத்திரங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உடலியல் சைக்காலஜிக்கல் ரோல்ஸில், செல்லுலர் ப்ராசஸில் இது வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. இதில் லைக் வாஸ்குலர் ஃபங்க்ஷன், இதில் நரம்பு கடத்துதல், இதில் என்ன முக்கியமான நரம்பு கடத்துதலுக்கு தான் இது வந்து பயன்படுது. அப்போ அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கூட நமக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுது. அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு நரம்பு கடத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செயல்படுது இந்த செயல்பாடுகள். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டயட்டரி மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ். மைக்ரோநியூட்ரியன்ஸ், அதில் டயட்டரி மினரல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கால்சியம், சோடியம், மெக்னீசியம் எக்ஸெட்ரா. இப்போ பாருங்களேன், இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும். மைக்ரோநியூட்ரியன்ஸில் டயட்டரி மினரல்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பாருங்கள். கால்சியம், மெக்னீசியம், அயன், சோடியம், சிங்க், பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம வீட்டில் வச்சு பரிமாறுறாங்க. இப்போ நம்ம சாப்பிடும் போதே இதில் எல்லாம் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது. எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். என்ன ஃபுட்டு வைக்கிறாங்க, அதில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது, மேக்ரோவா, மைக்ரோவா, அந்த சின்ன விஷயங்களும் விட்டு போகாமல் இருக்கணும். அப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். மைக்ரோநியூட்ரியன்ஸில் டயட்டரி மினரல்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதே மைக்ரோநியூட்ரியன்ஸில் விட்டமின்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். விட்டமின்ஸ்னால் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே, தயாமின், ரிபோஃப்ளோவின் எக்ஸெட்ரா. இது எல்லாமே மைக்ரோநியூட்ரியன்ஸில் உள்ள விட்டமின்ஸ். விட்டமின் ஏ, சி, டி, கே, தயாமின், ரிபோஃப்ளோவின் எக்ஸெட்ரா. விட்டமின்ஸ்னாவே நமக்கு நல்லாவே தெரியும். மைக்ரோநியூட்ரியன்ஸில் நம்ம அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், காய்கறி, பழங்கள், இது எல்லாத்துலேயுமே என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா ஃபுட்டுமே, ஃப்ரூட்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கணும், எடுத்துக்கணும். Dietary minerals, vitamins. Making sense of vitamins and minerals. Choosing the foods and nutrients you need to stay healthy. இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், வெரி ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகணும், டேப்லெட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. மினரல்ஸும் விட்டமின்ஸும் நமக்கு தேவையான அளவுக்கு உடம்புல இருந்தாவே போதும். A role of food, nutrients. In science and human medicine, nutrition in the science or practice of
consuming and utilizing foods. Nutrition is how food affects the health of the body. Food is essential. It provides vital nutrition for survival and helps the body function and stay healthy. ஊட்டச்சத்து உணவில் அதோட பங்கு என்ன? இன்றைக்கி இருக்க சயின்ஸ், அப்புறம் ஹியூமன் மெடிசன், ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம ஃபுட்டை எப்படிலாம் எடுத்துக்கணும், எப்படி பயன்படுத்தணும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் வந்து எப்படி வந்து ஃபுட்டை how food affects the health of the body. ஊட்டச்சத்து அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் பாதிக்குது, எவ்வாறு பாதிக்கிறது? இப்போ நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம். நியூட்ரிஷன் ஃபுட் இல்லாமல் ரொம்ப லோ காஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம், அதுவும் ஃபுட்டு தான் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வாங்கி சாப்பிட்றோம். அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம பாடி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஹெல்த்தியான நியூட்ரிஷன் உள்ள நல்ல இடத்துல ப்ரிப்பேர் பண்ண உணவுகளை மட்டும் வாங்கி சாப்பிட்றது புத்திசாலித்தனம். உணவுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியது உணவு தான். உடல்நல செயல்பாட்டில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதும் என்னது தான்? நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஸ்டே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, நம்ம நல்லா சர்வை பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது தான் முக்கியம். விட்டல் நியூட்ரியன்ஸ் தான் முக்கியம். Nutrition is about eating a healthy and balanced diet. The food we eat and drink contains nutrients that provide nutrition to keep us healthy. Understanding these nutrition terms may make it easily for us to make better food choice. இங்கே பாருங்கள் இந்த இமேஜை. கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கிரைன்ஸ், ஹெர்ப்ஸ், ஸ்பைஸ், சீஸ், ஹெல்த்தி ஆயில்ஸ் பார்க்கும்போதே சொன்னோம். இதில் வந்து ஹெல்த்தி ஆயில்ஸ் இது எல்லாமே சாப்பிட்றது தான். ரோல் ஆஃப் ஃபுட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நியூட்ரியன்ஸ். ஊட்டச்சத்து அப்படின்றது ஆரோக்கியமாக மற்றும் சீரான உணவை உட்கொள்கிறது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும், சீரான உணவாக இருக்கணும். ஒரே விஷயம் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி சாப்பிட்டா அதுவும் ப்ராப்ளம் தான். இப்போ சீரான உணவை சாப்பிடணும். நம்ம உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணீர் அளவு, இது எல்லாமே உணவில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நம்ம ஒன்றும் இன்டேக் எடுத்துக்கிறோம். அதில் எல்லா விஷயங்களுமே அந்த காலத்தில் பாரம்பரிய முறையமாக நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் முறைப்படி அந்த உணவுகள் வந்து சமையல் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். அப்போ அதில் எல்லா விஷயங்களுமே அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அது எல்லாருமே 100% ஃபாலோ பண்ணுறாங்களான்னா சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப க்ளீன்லியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ ரொம்ப நடைமுறையில் பார்க்க முடியுது. எல்லாருமே ஓரளவுக்கு அந்த பழைய டெண்டன்சிக்கு மாறி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஊட்டச்சத்து உள்ள உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நம்ம உடம்ப. அப்போ ஊட்டச்சத்து விதிமுறைகள் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க போகிறது மால் நியூட்ரிஷன். இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்ம நாட்டில், நம்ம வீட்டில் எவ்வளோ ஃபுட்டை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம், சாப்பிடாம தூக்கி எறிகிறோம், கோவத்தில், சண்டையில், நிறைய விஷயங்களில் அந்த உணவை நம்ம வந்து வீணாக்குறோம். ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் எவ்வளோ குழந்தைங்க உலகம் ஃபுல்லாக இறந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு வந்து என்ன விஷயம்னா, ஒவ்வொரு வடிவத்துலேயும் மனித ஆரோக்கியத்திற்கு குறிப்பிட்டத்தக்க அச்சுறுத்தலை வந்து அளிக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது வந்து 2 விஷயம் இருக்குது. அதிக எடையும் ஒன்று இருக்குது, ரொம்ப லோ வெயிட் அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். மால்நியூட்ரிஷன். Malnutrition in every form presents significant threats to human health.
மால்நியூட்ரிஷன் இன்க்ளூட்ஸ் போத் அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் ஓவர் வெயிட். ரொம்ப கம்மியான வெயிட்லேயும் இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியான வெயிட்லேயும் போகிறது மால்நியூட்ரிஷன் சொல்லலாம். Malnutrition is a condition that results from eating a diet in which one or more nutrients are either not enough or too much, such that the diet causes health problems. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் போதுமானதாக இல்லாத இருக்கிறது, இல்லாட்டி அல்லது அதிகப்படியான உணவை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனையாலையும் என்ன பண்ணும், இந்த மாதிரி மால்நியூட்ரிஷன் ப்ராப்ளம் ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வரும். அப்போ டயட் கரெக்டாக இருக்கணும், பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும், இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியும் இருக்கக்கூடாது. அண்டர் நியூட்ரியன்ஸ் பாருங்களேன், இந்த இமேஜில் பாருங்கள், ஒரே ஒரு பிளேட்டு, எத்தனை குழந்தைங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்காக தான் ஒரு கை கிடைச்சா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு. நாட் எனஃப் நியூட்ரியன்ஸ் ஆர் லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் பாடி ஆர் கால்ட் அண்டர் நியூட்ரிஷன் ஆர் அண்டர் நியூரிஷ்மெண்ட். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவர் நியூட்ரிஷன். ஓவர் நியூட்ரிஷன் பாருங்கள், இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிடைக்கிது அப்படின்றதுனால எவ்வளோலாம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். While too much nutrients consumption caused overnutrition are the person considered as overweight. அதிகப்படியான ஊட்டச்சத்து, அதிகப்படியாக ஊட்டச்சத்து தேவையா? இல்லை. அதிகப்படியான ஊட்டச்சத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்ம நுகர்வோர் அதிக ஊட்டச்சத்து அதிக எடையுள்ள நபராக கருதப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக லெவலாக நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டு தெம்பாக சத்தாக இருந்தால் மட்டும் போதும். தேங்க்யூ ஸோ மச்.